முன்பதாக உங்களை ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 40, 29, 30, 31 வாசித்தால் ஒரு வார்த்தை அடிக்கடி ஆவியானவரால் பயன்படுத்தப்படுகிறது. சோர்ந்து போகிறவன். நம்முடைய ஆண்டவர் சோர்ந்து போகாத ஒரு தேவன். நம்ம எவ்வளவு தப்பு தண்டவாளம் செய்திருந்தாலும் ஆண்டவர் நம்மோடு போராடி பொறுமையோடு இருக்கிற சோர்ந்து போகாத ஒரு தெய்வம். ஆனா சோர்ந்து போகாத இந்த தெய்வம் சோர்ந்து போகிற நமக்கு அநேக வல்லமைகளை தருகிறார். ஒரு கேள்வி நான் கேட்கிறேன், ஐயா, பிறந்ததிலிருந்து இன்று வரையிலும் என் வாழ்க்கையில சோர்வே வரவில்லை என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தலாம். எல்லாரும் பார்க்கிறாங்க, அந்த புண்ணியவன் யாரு, புண்ணியவதி யாரு? யாருமே கிடையாது. என்னையும் உள்ளடக்கி சொல்கிறேன், சோர்வு எல்லாருக்கும் வருகிறது. சோர்வு உண்டு. சோர்வை இரண்டாக பிரிக்கிறேன். சரீர சோர்வு, இன்னொன்று ஆன்மீக வாழ்விலே வருகிற ஒரு சோர்வு. இந்த ஆன்மீக சோர்வும் சரீரத்தை பாதிக்கிறது, இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். சரீர சோர்வு எதற்கு வருகிறது? எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யும் போது என்ன வருது? சோர்வு. புதிய ஏற்பாட்டிலே அதற்கு உதாரணம் யார்? அங்கே மார்த்தா எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்தார். ஒரு காலகட்டம் வரும்போது ஆண்டவரே திட்டுகிறார், ஆண்டவரே, நான் தனியாக வேலை செய்வதை குறித்து கவலை இல்லையா, என் சகோதரிக்கு சொல்லும் என்றார். அந்த அளவுக்கு சோர்வு. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையிலே சோர்வு வருகிறது உண்டு. எப்படி வருகிறது? நாம் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்றால் சோர்வு. நாம் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கவில்லை என்றால் சோர்வு. மூன்றாவது என்ன? நாம் எதிர்பார்த்தது எதிர்பார்த்த முறைகளில் நடக்கவில்லை என்றால் என்ன வரும்? சோர்வு. எல்லாருக்கும் சோர்வு. சோர்வு வராதவர்கள் யாரும் இல்லை. ஒரு நூல், ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அதுல ஒருத்தர் எழுதுறாரு, சாத்தான் பயன்படுத்துகிற, அடிக்கடி பயன்படுத்துகிற பழமையான ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? சோர்வு. இது பரிசுத்தவான்களையும் பாதித்திருக்கிறது, பாவிகளையும் பாதித்திருக்கிறது, ஆன்மீகவாதிகளையும் பாதித்திருக்கிறது, ஆட்சியாளரை பாதித்திருக்கிறது. வின்சென்ட் சர்ச்சிலுடைய வாழ்க்கையை ஒரு நாள் வாசித்தேன். இரண்டாவது உலக யுத்தம் நடக்கும்போது எல்லாரும் அவர்கிட்ட பொறுப்பு கொடுத்தாங்க. அவரு அந்த தேசத்தை வழிநடத்தினார். வானொலியிலே அறைகூவலான அங்கே செய்திகளை பேசி மக்கள் உணர்வுகளை தட்டி எழுப்பி நம்பிக்கையை கொடுத்தார். அந்த மகா யுத்தம் முடிந்தது. தேர்தலில் வின்சென்ட் சர்ச்சிலை அந்த மக்கள் தோல்வி அடைய வைத்தார். அப்பதான் அவர் சொன்னாரு, இந்த ஜனங்களுக்கு இருக்கிற புத்திசாலி நமக்கு இல்லையே என்றார். அவர் சோர்ந்து போனார். நாம் எவ்வளவு பாடுபட்டோம், நம்மை அவர்கள் கனம் பண்ணவில்லை. ஆனால் சோர்வு எல்லாருக்கும் வருவது உண்டு. இந்த சோர்வை குறித்து ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு உணர்வை தந்ததினால் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இதை உட்கார்ந்து நேற்று இரவிலிருந்து அதை தியானித்துக் கொண்டே இருந்தேன். சோர்வு ஏன் வருகிறது, எப்படி வருகிறது, என்ன ரூபத்தில் வருகிறது, அப்படியெல்லாம் நான் வாசித்தேன். அருமையானவர்களே, ஆதியாகமம் 15:2 வாசித்தால் ஆபிரகாமுக்கு செல்வம் இருந்தது, செழிப்பு இருந்தது, ஆடு மாடுகள் மந்தைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, எல்லாம் இருக்கிறது, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை. ஒரு பெரிய சோர்வு. யாத்ரா புஸ்தகத்தை நீங்கள் எடுப்பீர்கள் என்றால் அங்கே வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? மாராவுக்கு வருகிறார்கள். அங்கே தண்ணீர் கசப்பாய் மாறியது. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் 10 முறை என்னை சோதித்தீர்கள், 10 முறை முறுமுறுத்தீர்கள். இந்த 10ங்கிற வார்த்தை நான் ரொம்ப சிந்தித்தது. யாக்கோபின் மாமனான லாபான் எத்தனை முறை சம்பளத்தை மாத்தினான்? 10 முறை. தானியேலுக்கு அவன் ஆண்டவரோடு உறுதியோடு இருந்ததினாலே 10
மடங்கு சமர்த்தனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா 10 மடங்கு கேள்வி கேட்டார்கள், முறுமுறுத்தார்கள், சோர்ந்து போனார்கள். எங்களுக்கு எகிப்திலே பிரேதக்குடி இல்லை என்றால் எங்களை அழைத்து வந்தீர், எங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னீர், பாலும் தேனும் ஓடுகிற அடையாளமே இல்லை, வனாந்தரம். அவர்களுக்கு மன்னா பெய்தது, பகலில் அங்கே மேகம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். எலக்ட்ரிசிட்டி போர்டுக்கு அவங்க காசே கெட்டல, சமைக்கல, நல்ல ஆகாரம். ஆனால் அவர்கள் வாழ்க்கையிலே சோர்வு, யோனாவின் வாழ்க்கையிலே சோர்வு. ஆண்டவர் சொன்னார், இவர்கள் மனம் திரும்பவில்லை என்றால் 40 நாளிலே இது கவிழ்க்கப்பட்டு போகும். அவன் பிரசங்கித்து பட்டணத்து வெளியே கூடியிருந்தான், அது அழிக்கப்படலை. அவனுக்கு ஆண்டவர் மேல கோபம். ஆண்டவரே என்னை எடுத்துக்கொண்டால் நல்லது என்று சொல்கிறார். அவனுக்கு சோர்வு. அநேகருடைய வாழ்க்கையிலே சோர்வு வருகிறது. சோர்வை, சரீர சோர்வை எளிதாக அடையாளம் காணலாம். உற்சாகம் போயிடும், எப்போதும் படுத்துக்கிட்டே இருப்பாங்க, தூங்குறது நல்லா இருக்கும், யாராவது பேச்சு கொடுத்தால் எரிச்சலும் கோபமும் வரும், சில சமயத்திலே சாகலாம் என்கிற எண்ணம் வரும். இப்படியெல்லாம் என்ன வரும்? இது சரீர சோர்வு. ஆன்மீக வாழ்க்கையிலும் சோர்வு வருகிறது. நம்ம ஜெபத்துக்கு பதில் வரலன்னா, நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த எழுப்புதல் வரலன்னா, திருச்சபைகளிலே நாம் எதிர்பார்த்த மாறுதல் வரலன்னா, நம்ம வாழ்க்கையில என்ன வரும்? சோர்வு வருகிறது உண்டு. சோர்வை நான் ஒரு அனுபவம் சொல்லாதபடி ஒரு வியாதியா, இந்த வியாதியினுடைய அந்த சூழ்நிலையை நான் சொல்றேன். இந்த வியாதி, இந்த சோர்வு எப்படி உருவாகிறது? பைபிள்ல ஏராள சம்பவத்தை சொன்னா நேரம் கொள்ளாது. எடுங்க 1 ராஜாக்கள் 19 தயவு செய்து புரட்டுங்க. எல்லாரும் பைபிளை திரட்டுங்க. 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. இதுல எலியா என்கிற ஒரு மனிதன் வருகிறார். இந்த எலியா திடீரென்று வருகிறார். ஆகாப் முன்னாலே வந்து சொல்லுகிறார், நான் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற நான், என் வார்த்தை அல்லாமல் தேசத்திலே மழை பெய்யாது என்று சொல்லி ஆண்டவரின் வார்த்தையை சொல்லுகிறார். அவன் சொன்ன வார்த்தை ஒரு தீர்க்க தரிசனம். அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் அவனே பாதித்தது. அவனை ஆண்டவர் கேரி ஆற்றங்கரையிலே ஒளிந்திருக்கும்படி சொன்னார். இந்த கேரி என்கிற வார்த்தைக்கு மூல பொருள் என்னவென்றால் ரிஸ்ட்ரிக்டட் பிளேஸ், அதாவது வரையறுக்கப்பட்ட இடம். அந்த குறிப்பிட்ட இடத்துல தான் ஒரு உலாவ முடியும், குறிப்பிட்ட அந்த இடத்தை தண்ணீரை தான் குடிக்க முடியும், அங்கே காகம் கொடுக்கிற ஆகாரத்தை தான் சாப்பிட முடியும். சிலர் சொல்றாங்க ஏறக்குறைய 3 ஆண்டு 3.5 ஆண்டுகள் இருந்திருக்கலாம், நமக்கு வசனம் இல்லை சொல்லுகிறார். இந்த கேரி தாத்தகரையிலே ஒளிந்திருக்கிறான். அவனை போஷிக்க ஆண்டவர் ஆகாரம் தருகிறார். நான் இன்னைக்கு பைபிளை படிச்ச போது ஒன்ன புரிஞ்சேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் எலியாவின் ஹியூமிலிட்டி, அதாவது அவனுடைய தாழ்மையை விளக்குகிறது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அவனுடைய வீரத்தனம், ஹீரோயிசம், அதாவது அவனுடைய தலைமைத்துவத்தை வெளிப்படுத்துகிறது. ஆனா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் அவன் மனிதன், ஹியூமனிட்டி, அவனுடைய மனித பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. 17லே தேவனுக்கு கீழ்ப்படிந்து தாழ்மையானவன், 18லே தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டவன், 19 என்ன தெரியுமா? அவனுடைய மனித பலவீனம் அங்கு எழுதப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அவன் ஜெபித்தான், வானத்திலிருந்து அக்கினி வந்தது, பாகாலின் தீர்க்கரைகளை எல்லாம் கொண்டு போட்டான். மழைக்காக ஜெபித்தான், மழை வந்து விட்டது. இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு. சில ஆண்டவருடைய அடியார்கள் சொல்கிறார்கள், தேவன் உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு வருவார், ஆனால் அடுத்தது ஒரு பள்ளம் இருக்கும், கேர்ஃபுல்லா இருந்தாங்க. ஒரு ஆசீர்வாதமான ஒரு பீக் வரும்னா அடுத்தால ஒரு பள்ளம் வரும்.
ஆனா நம்ம ஆசீர்வாதத்துல அடுத்த கட்டத்துக்கு ஜெபிக்க ஆயத்தமாக உபவாசிக்க மறந்து விடுகிறோம். இவனை ஆண்டவர் வல்லமையாய் பயன்படுத்த இப்ப தேசத்திலே ராஜாவை காட்டிலும் எசேவேலை காட்டிலும் கீர்த்தி யாருக்கு உண்டு? இந்த எலியாவுக்கு உண்டு. சரித்திரத்துல வாசித்தால் இஸ்ரவேல் ராஜாவிலே மோசமான ராஜாவும் ராணியும் யார்தான்? ஆகாப்பு. நானும் ஊரா சுத்துறேன் 50 வருஷம், யாருக்காவது ஆகாப்புன்னு பேர் வச்சிருக்கான்? இல்லவே இல்லை. எசேவேல்னு எந்த தங்கச்சிக்கா பேர் வச்சா நிச்சயமா எந்த மனுஷனும் கல்யாணம் கட்ட மாட்டான். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனா இந்த 2 பேர் உள்ளவங்க பயங்கர கொடூர. எசேவேல் ஒரு அந்நிய ஆராதனை முறைகளின் வழியாக வந்தவள். அதனால அவளை நம்ம குறை சொல்ல முடியாது. குறை சொல்ல வேண்டியது ராஜாவை தான். இவன் என்ன செய்யறான்? இந்த சம்பவம் நடந்த பிற்பாடு 19ஆம் அதிகாரத்தை எடுங்க, 1 ராஜாக்கள் 19 எடுங்க. மெதுவா வாசிக்க போற அந்த ஒரு அதிகாரத்திலே ஆண்டவரின் வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். 1 ராஜாக்கள் 19 எடுங்க. அந்த 19ஆம் அதிகாரத்தில் எடுத்தால் எலியா செய்த எல்லாவற்றையும், எலியா தீர்க்கதரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் யாருக்கு அறிவித்தார்? அப்ப என்ன அர்த்தம்? எசேவேல் அந்த நிகழ்வை பார்க்கவில்லை, ஆகாப் சொல்லுகிறான் இல்லையா? இப்படிப்பட்ட புருஷன் இருந்தா நல்லது இல்லையா? நடந்ததெல்லாம் அப்படியே வீட்டில் வந்து ஒப்புவிக்கிற ஆள் இருந்தா நல்லது. அங்க ஒப்பிச்சான். எசேவேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி சொல்கிறார், அவர்களுடைய ஒவ்வொரு பிராணனுக்கும், அதாவது கள்ள தீர்க்கர்கள் பாகால்களுடைய ஆசாரிகளை கொண்டு போட்டானோ அத்தனை பிராணனுக்கு ஈடாக நாளை இந்நேரத்திலே, அதனுடைய பொருள் என்ன? 24 மணி நேரத்திலே நான் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னான். இத கேட்ட உடனே எலியா தீர்க்கனுக்கு என்ன வந்தது? பயம் வந்துச்சு. பாகால்களின் தீர்க்கர்களை கொல்லும் போது பயம் இல்லை, வானத்திலிருந்து அக்னியை இறக்கும் போது அவனுக்கு பயம் இல்லை. ஆகாபுக்கு முன்பாக தேவன் அவனை கேரி தாற்றங்களிலே ஒழித்து வைத்து சாரி வார்த்தை எடுத்து கொண்டு போகும்போதெல்லாம் பயம் இல்லை. இப்போது பயம் வந்தது. அந்த பயம் வந்த போது அவன் தன் பிராணனை காக்க, ஒன்ன புரிஞ்சிடுங்க, ஆண்டவன் நம்ம பிராணனை காக்கலன்னா யாராலும் காக்க முடியவே முடியாது, யாராலும் காக்க முடியாது. இவன் தன் பிராணனை காக்க பேர்சபாவிலிருந்து பேர்சபாவுக்கு புறப்பட்டு போனான். போகும்போது தன் வேலைக்காரனை நிறுத்திவிட்டு சூறை செடியிலே படுக்கிறான். முதல்ல இந்த வியாதியினுடைய, அதாவது இந்த சோர்வினுடைய அந்த ரீசன் அதை நான் சொல்றேன். 2 காரணம். முதல் காரணம் என்ன தெரியுமா? அவன் சூழ்நிலைகள் அவனை முடமாக்கியது. சூழ்நிலைகள் அவனை முடமாக்கியது. இப்ப ஆண்டவரை பார்க்கல, சூழ்நிலைகளை பார்த்தான். எசேவேல் பயங்கரமானவள், நினைத்ததை சாதிப்பவள், கொண்டு போடுவாள். அதனால தன் பிராணனை தானே காக்க முயன்று அவன் போகிறான். முதலாவது சூழ்நிலைகளை பார்த்தபோது அவனுடைய வாழ்க்கையிலே முடமானான், அவனுடைய வாழ்க்கையில செயலற்று போனான். தங்கச்சி, அக்கா, அண்ணன், சகோதரி, தாயே, ஆண்டவரின் பிள்ளைகளே, நான் உங்களுக்கு சொல்லுகிற செய்தி என்ன தெரியுமா? என்றைக்கு ஆண்டவரை விட்டுவிட்டு சூழ்நிலைகளை பார்க்கிறீர்களோ அப்போது உங்களுக்கு என்ன வரும்? சோர்வு. ஆண்டவர் ஒன்றை சொன்னால் என்றால் அதை நிறைவேற்றுவார், ஆனா அவர் சொல்லாததை நிறைவேற்ற மாட்டார். இன்னைக்கு அநேகருக்கு ஆண்டவர் ஒண்ணுமே சொல்றது இல்லை, ஆனா அவங்களே தாங்களுக்கு ஆண்டவர் சொன்னதாக சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். முதலாவது சூழ்நிலை அவனை முடமாக்கியது. 2வது என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையிலே தானாக தன்னுடைய வாழ்க்கையிலே சில செயல்முறைகளை செய்கிறான். பாருங்க, தன் பிராணனை காக்க போகிறான். ஏன் பிராணன்? உங்க பிராணன், நம் எதிர்காலம்,
நம் பிள்ளைகளின் எதிர்காலம், சபையின் எதிர்காலம் யார்கிட்ட இருக்கு? நம்ம நடக்கிறது ஒண்ணுமே நடக்காது. நம்ம என்னைக்கு இறக்க போகிறோம் யாருக்காவது தெரியுதா? தெரியாது. அப்போ அவனுடைய வாழ்க்கையில சூழ்நிலை அவனை முடமாக்கியது. தன்னை காப்பாற்றுவதற்கு தெய்வத்தை சாரவில்லை, சுயத்தை சார்ந்தான். இது அவன் வாழ்க்கையில சோர்வுக்குரிய காரணமா சொல்ற. ஒரு வியாதி என்றால் அதுக்கு சிம்டம் இருக்கும் இல்லையா? இருக்குமா இல்லையா? இப்ப சர்க்கரை வியாதி இருந்தா அதுக்குன்னு ஒரு இரத்த கொதிப்பு வியாதி இருந்தா அதுக்கு இருக்கும். நான் 2 அடையாளம் என் அனுபவத்தில் சொல்றேன். சர்க்கரை வியாதி உள்ளவங்க இனிப்பை பார்த்தா அப்படியே தீவிரமா விடுவாங்க. இந்த இரத்த கொதிப்பு உள்ளவங்க கறி இறைச்சியை கண்டா போது எழுதுவாங்க, அவங்க செய்வாங்க. இதெல்லாம் ஒரு அடையாளம். ஆனா இவன் சோர்வுக்கு என்ன அடையாளம்? முதலாவது தனிமை. எடுங்க 1 ராஜாக்கள் 19 எடுங்க. பேர் 3வது வாக்கியம். அவனுக்கு அது தெரிந்த போது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே என்ன செய்தான்? கூட யாரையும் கூட்டு போன சொல்லிடுவான்னு பயந்து தனிமை. சோர்வின் முதல் அடையாளம் என்ன தெரியுமா? மக்களோடு பழகிறத விட்டுட்டு எல்லாரும் எங்க உட்காருவாங்க? தனியா உட்காருவாங்க. தனியா ஜெபிக்கிறதுல உட்கார்றது தப்பு கிடையாது. ஆனா ஜெபம் பண்ணாம தனியா போய் உட்கார்ந்த என்றால் அது சோர்வின் முதல் அடையாளம். 2வது அடையாளம் என்ன தெரியுமா? அங்க 1 ராஜாக்கள் அங்கே 19 எடுங்கள். அங்கே 4 சொல்கிறது. சூறை செடியிலே உட்கார்ந்து கொண்டு கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபித்தான். முதலாவது தனிமை, லோனினஸ். 2வது என்ன தெரியுமா? ஆயுசை எடுக்க பிரார்த்தனை. நான் என் வாழ்க்கையில ரொம்ப பேரை பார்த்திருக்கேன், பைபிள்லயே வாசித்திருக்கேன். என் உயிரை எடுன்னு சொன்னவன் எவனும் சாகல. அந்த நாள்ல சாகல, கொஞ்சம் நீண்டுதான் வருது. ஐயா என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னவங்கள பார்த்தா கூட 20 வருஷம் இருக்காங்க. அப்ப இவன் சொல்றான், ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். இந்த மரணத்தை வாஞ்சிக்கிற ஜெபம் வந்தால் நமக்குள்ள என்ன இருக்கு? சோல். 3வது அவன் சொல்றான், என் முற்பிதாக்களை காட்டிலும் நல்லவன் இல்லை. ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அவன் தன்னையும் அந்த பழைய பரிசுத்தவான்களை ஒப்பிட்டு பார்க்கிறான். அவங்கள போல நான் இல்லைங்க. ஆனா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான் மோசே, எலியா ரொம்ப முக்கியமானவன். மத்தேயு 17 பாருங்க, மருவமலையில 2 பேர் தான் வராங்க. ஒருத்தர் யாரு? மோசே. ஒருவர் யாரு? எலியா. அவ்வளவு முக்கியமான அவன். இவன் சொல்றான், ஆண்டவரே முற்பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல. அடுத்த சிம்டம் என்ன தெரியுமா? குறைஞ்சது 6 மணி நேரம் தூங்க மாட்டாங்க, தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சபையாருக்கு வீட்டில் தூங்க மாட்டாங்க, பிரசங்கம் இருக்கும் போது தான் தூங்குவாங்க. அது ஒரு மாறாத ஒரு வரம். எனக்கு ஆச்சரியமா இருக்கும், இந்த முரட்டு தத்தல எப்படி தூக்குறாங்க. ஆனா பாருங்க, அடுத்தது என்ன தெரியுமா? நித்திரை. நல்லா தூங்குவான். அடுத்தது என்ன தெரியுமா? ஒரே சென்டென்ஸை ரிப்பீட் பண்ணுவான். நீங்க பாருங்க 1 ராஜாக்கள் 19 எடுங்க. 10 பாருங்க. அதற்கு எலியா, சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாயிருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொண்டு போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம். நீங்க சொல்லலாம், ஐயா அவர் ரிப்பீட் அங்க பேசினாரு. 1 ராஜாக்கள் 19 எடுங்க. 14 சேம் சென்டென்ஸ். சொன்னதையே சிலர் நினைச்சுவாங்க, சொல்லிக்கிட்டே இருந்தாங்கன்னா பொருள் என்ன தெரியுமா? அங்க சோர்வு நுழைஞ்சிட்டு. அடுத்தது என்ன தெரியுமா? தவறான ஒரு கணிப்பு இருந்தது. அவன் சொல்றான், இவ்வளவு பேரும் கெட்டு போனாங்க, நான் ஒருத்த மாத்திரம் இருக்காங்க. அது உண்மையா? பாருங்க 1 ராஜாக்கள் 19 எடுங்க. 1 ராஜாக்கள் 19 எடுங்க. அங்க 18 பாருங்க. ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களை உடைய 7000 பேரை இஸ்ரவேலில் என்ன
அவர் சொல்றாரு நான் ஒருத்தன் தான் யோக்கியன். ஆனா ஆண்டவர் சொல்றார் நீ மாத்திரம் அல்ல எலியாவே, உனக்கு தெரியாம 7000 பேரும் முழங்கால் படியிடாதவர்களும் அந்நிய தெய்வத்தை உச்சரிக்காதவர்கள் இருக்கிறாங்க. அந்த அப்ப என்ன அர்த்தம்? முதல்ல தனிமை, இரண்டாவது மரணத்துக்கு ஜெபம், மூன்றாவது பிறரோடு ஒப்பிட்டு பார்க்கிற தாழ்வு மனப்பான்மை, நான்காவது அதிக நித்திரை, அடுத்தது என்ன தெரியுமா? சில காரியங்களை திரும்ப திரும்ப சொல்லுகிறது. அடுத்த காரியம் என்ன? தவறான கணிப்பு. நான் ஒருவன் தான் உமக்காக இருக்கிறேன், வேற யாருமே. இன்னைக்கு ரொம்ப விசுவாசிகளும் ஊழியர்களும் நீங்க சொல்ற நாங்க ஒருத்தர் தான் யோக்கியருங்க. நான் சொல்றேன், என்ன காட்டில உங்களை காட்டில ஆயிரக்கணக்கான பரிசுத்தவான்கள் திரை மறைவில் எவ்வளோ பேர் இருக்காங்க. பரலோகத்துக்கு போகும்போது தான் தெரியும் இல்லையா? அப்போ இதெல்லாம் சோர்வின் அடையாளங்கள். இந்த வியாதி இருந்தால் கூடிய சிம்டம். இப்ப சொல்லுங்க, நமக்குள்ள சோர்வு இருக்கா இல்லையா? சில வரம் பெற்றவங்களுக்கு நான் சொன்ன அத்தனை குறிப்பு இருக்கும். சிலவங்களுக்கு கொஞ்சம் 1 குறைஞ்சிருக்கும், சிலருக்கு 2 குறைஞ்சி ஏதாவது ஒன்று. ஆனா இது நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதா? முதல்ல என்ன சொன்னேன்? வியாதிக்குரிய சூழ்நிலையை சொன்னேன், அதனுடைய அடிப்படை காரணத்தை சொன்னேன். அவன் சூழ்நிலைகளை பார்த்தால் தானே சில காரியம் செய்யறான். ரெண்டாவது சொன்னேன், அந்த வியாதி அந்த சோர்வுக்குரிய அடையாளங்களை சொன்னேன். இனி சோர்வை தீர்க்க வழி என்ன? இந்த காலத்துல சோர்வை தீர்க்க வழின்னு உடனே மனோதத்துவ டாக்டரை கூட்டு போயிடுவாங்க. மனோதத்துவ டாக்டர் கொடுத்து மாத்திரை கொடுப்பார். நான் அதை சாப்பிட்டவங்களெல்லாம் பார்க்குறேன், தூங்கிக்கிட்டே இருக்காங்க. நல்ல 50 மைல் ஸ்பீடில் போறவன் 5 மைல் ஸ்பீடுக்கு போறான். அதுக்கு பிறகு பார்த்தா பழைய ஞாபக சக்தி போயிருது. நடை பணம் போல அவங்க நடந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், சோர்வுகளை நீக்கிற நிரந்தர வல்லமை எனக்கு கிடையாது, மருத்துவர் கிடையாது, மருந்துகள் கிடையாது. யாருக்கு? ஆண்டவர். சரி, ஆண்டவர் எப்படி சோர்வை நீக்கிறார்? முதல்ல எடுங்க, கொஞ்சம் பைபிள் எடுங்க. எனக்கு இது ஒரு ஆச்சரியமான செய்தி. 1 ராஜாக்கள் 19 எடுங்க. 9:5 பாருங்க. ஒரு சூறைச்செய்யின் கீழ் படுத்துக் கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, ஒரு கமெண்ட்ல என்ன போடுதுன்னா ஜென்டில் டச்சின்னு போடு. அதாவது அடிச்சு எழுப்பல, எப்படி தெரியல, மெதுவா. ஆனா தமிழ்ல தட்டி எழுப்புறானா, ஒரு மொழிபெயர்ப்புல ஒரு விளக்க வரையில மெதுவாய் அவனை யார் அனுப்புறார்? தூதன் அனுப்புறார். முதல்ல அவனை தொடுகிறான். ரெண்டாவது என்ன தெரியுமா? அவன் விழித்து பார்க்கும் போது கடலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் என்ன கிடைத்தது? அப்போ சோர்வு நீக்கணும்னா ஆண்டவன் நம்ம கொடுக்கிற முதல் ரெமிடி என்ன தெரியுமா? நல்ல சாப்பாடும் தண்ணி. நல்ல சாப்பிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் தெரியும், அவர் சோறு வந்தா போதும் தூத்துக்குடியில போய் 15 புரோட்டா சாப்பிடுவேன். அப்பவே நாங்க புரிஞ்சுக்கிடுவோம், ஐயாவுக்கு என்ன வந்தது? சோர்வு வந்துச்சு. அது சிம்டம். ஆனா இங்க போட்டிருக்கு, இது உலக சாப்பாடு அல்ல, உன்னதத்தின் ஆகாரம். தூதன் கொண்டு வந்து தழலிடப்பட்ட சுட சுட கொடுக்கிறார். கொடுத்த தண்ணீரை கொடுத்தார். கொடுத்த உடனே அதை புசித்து குடித்து திரும்ப. அப்ப முதலாவது ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறார். ரெண்டாவது என்ன தெரியுமா? ஆண்டவர் அவனத்துல பொறுமையா இருக்கிறார். ஒரு தடவை கொடுத்தாரு, சாப்பிட்டு தூக்கிட்டான். நான் அந்த இடத்துல இருந்தா இன்னும் கூட 2 தட்டு தட்டி எழுப்பியிருப்பேன். ஆனா ஆண்டவர் என்ன செய்வார்? 2வது முறை தூதன் வந்து மறுபடியும் போதனம் பண்ண. இதுல ஆண்டவரின் பொறுமை விளங்குகிறது. அடுத்தது பாருங்க, அவன் எழுந்து போஜனம் பண்ணிவிட்டு அந்த 2 சாப்பாட்டினாலே 40 நாட்கள் நடந்தார். அப்ப பாருங்க, ஆண்டவரின் தூதன், ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரம் நம்மள 40 நாள் இரவும் பகல், ஒரு நாள் அல்ல, இரவும் பகல் ஓட வைக்கிறது. முதல்ல தூதனை அனுப்பினார், ரெண்டாவது கர்த்தரே பேசு. முதல்ல ஆகாரம்,
ரெண்டாவது என்ன தெரியுமா, ஆண்டவர் அவனுக்கு தன்னை வார்த்தைகளினாலே வெளிப்படுத்துகிறார். எலியாவே இந்த குகையில இருக்கிறாய், ஏன் இங்க இருக்கிறார், உனக்கு இங்க என்ன, உனக்கு என்ன காரியம் என்றார். அப்போது வெளியே வா என்றார். அப்போது என்ன நடந்தது, அங்கே பர்வதங்களை பிளக்கக்கூடிய பெருங்காற்று வந்தது, அதிலே ஆண்டவர் இல்லை. பூமி அதிர்ச்சி வந்தது, ஆண்டவர் இல்லை. அக்னி வந்தது, ஆண்டவர் இல்லை. மெல்லிய சத்தம் வந்தது. அப்போ இதை நான் சுருக்கமா சொல்றேன். முதலாவது நல்ல ஆகாரம், இரண்டாவது ஆண்டவர் அவனோடு பேசார். அவனோடு பேசுற கேட்கலாம், பிரதர் எலியாவோடு பேசணும், எங்க கூட பேசலையே. இங்க ஒரு புஸ்தகம் இருக்கு, பேசும் புஸ்தகம். இதுக்கு மிஞ்சின வெளிப்பாடு இந்த உலகத்துல எந்த தீர்க்கனாலும் கொடுக்க முடியாது. எல்லா தீர்க்கதரிசனமும் குறைவு இருக்கிறதையா, இந்த தீர்க்கதரிசனத்துல குறைவே கிடையாது. நீங்க வாரன் வெஸ்பி என்பவர் சொல்லும்போது சொல்றார், நான் வேதத்தை திறந்தால் God opens his mouth. பைபிளை திறந்தா ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். ஆண்டவர் இவனோடு பேசினார். இவனுடைய எதிர்பார்ப்பு என்ன, பெருங்காற்றிலே ஆண்டவர் இருப்பாரா, இல்லை. ஒருவேளை பூமி அதிர்ச்சியிலே இருப்பாரா, இல்லை. அக்னியிலே இருப்பாரா, இல்லை. மெல்லிய சத்தத்தில் பேசுகிறார். அநேக சமயங்கள்ல நம்ம எதிர்பார்ப்பு எக்ஸ்ட்ரானரியா வருது. அதாவது ஏதோ பரலோக உன்னத அனுபவம் வேணும். ஆண்ட உன்னத அனுபவம் அல்ல, உன் மனசுக்குள்ள இருந்த ஒரு மெல்லிய மனசாட்சியின் வழியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், பேசுறார். பேசி அவனுக்கு திட்டங்களை கொடுக்கிறார். அருமையானவர்களே, இந்த சோர்வை நீக்க முதலாவது நல்ல ஆகாரம், இரண்டாவது நல்ல வார்த்தையினாலே அவனோடு வெளிப்படுத்தி பேசுகிறார். மூன்றாவது என்ன தெரியுமா, அவனுக்கு பொறுப்புகளை, எதிர்கால திட்டத்தை கொடுக்கிறார். ரெண்டு ராஜாவை அபிஷேகம் பண்ணார், ஒருவனை தீர்க்கனா அபிஷேகம் பண்ணார். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, எலியாவே சோர்வு உனக்கு முற்றுப்பள்ளி அல்ல, இனிதான் உனக்கு வாழ்க்கை. ஏன் வாழ்க்கை நான் சொல்றேன், நான் எங்க அம்மா பிள்ளைன்னா அப்பா சின்ன வயசுல இருந்தாலும் அம்மா கூடயே இருந்தேன். எங்க அம்மா ரொம்ப நேசிப்பாங்க. அம்மாவுடைய ஜெபம், அவங்க தீர்க்கதரிசன வழிநடத்தல், இப்படியே ஊழியத்துக்கு வந்தேன். அம்மா நல்ல ப்ராஃபஸி சொல்லுவாங்க. அப்படியே இருக்கும்போது சில சமயம் என்கிட்ட சொல்லுவாங்க, மகனே ஆண்டோடைய வார்த்தை சொல்லுவாங்க, இன்னைக்கு பொள்ளாச்சியிலேருந்து உனக்கு கடிதம் வருதும்பாங்க. காலையில் போஸ்ட் ஆஃபீஸ் திறந்து பார்த்தா பொள்ளாச்சி போதுன்னு எனக்கு கடிதம் இருப்பேன். இப்படி நாங்கள் வளர்ந்தோம். எங்கள் அம்மா 2007 நினைக்கிறேன், 2007 ஜனவரி 3 இறந்து போனாங்க. டிசம்பர் 31 கூப்பிட்டு சொன்னாங்க, ஜனவரி 3 இறந்துருவேன் மகனே, நீ உன்னை ஆயத்தப்படு. நான் அழுதேன், ஏம்மா நான் திருமணம் முடியாமல் ஊழியம் செய்கிறேன், நீங்கள் தான் என் கூட எல்லா ஊருக்கும் வாரீங்க, தேசத்து வாரீங்க, எனக்கு ஜெபக்குழு கிடையாது, நீங்கள் ஒரு ஆள் தான் என்னோட சேர்ந்து ஜெபிக்கிறவங்க, நீங்கள் இறந்து போனால் என்ன செய்கிறது என்று சொல்லி அழுது. அம்மா சொன்னாங்க, அப்படி அல்ல, என்னுடைய குறித்த காலம் முடிந்து விட்டது என்று சொல்லி டிசம்பர் 31 நள்ளிரவிலிருந்து 3 இறக்கிற அந்த 1 மணி நேரத்து வரையிலும் சங்கிலி ஜபத்தை நானே அம்மாவும் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை அம்மா சில வெளிப்பாடுகளை சொல்லுவாங்க, புத்திமதி சொல்லுவாங்க, கேட்டுடும். நான் அழுதேன், ஆண்டவரே இந்த காரியம் நடக்கக்கூடாது, அம்மாவுக்கு ஆயுசு நாளை கூட்டுன்னு. 3 சாயங்காலம் 5 மணி ஆனது. அம்மா சொன்னாங்க, எல்லாரையும் கூப்பிட்டு பிளஸ் பண்ணிட்டு வெளியே உட்காருங்க என்று சொல்லி நல்ல முகத்தை கழுவி வெள்ளை சேலை வெள்ளை சட்டையை போட்டுட்டு அப்படி உள்ள உட்காந்து படுத்தாங்க. நாங்கள் வெளியே உட்காந்து பேசிட்டு இருந்தோம். திடீர்னு அம்மா பார்க்கணும் உள்ள போனா அம்மா அப்படியே கண்ண மூடி இறங்குவாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி. அதுக்கு முன்னாடி எனக்கு சுகர் கிடையாது, டயபிட்டிஸ். அப்போ நான் ஒரி பண்ணேன், எப்படி வாழுவோம், எப்படி இந்த உலகத்திலே வெற்றியாய் வாழ்வோம். பயம் என்னை கவ்விக்கொண்டு, பயத்தின் விளைவு சோர்வு வந்தது. சோர்வினாலே ஒரு 3-4 மாதங்கள் நான் பிரசங்கம் பண்ணுவேன், கன்வென்ஷன் கூட்டத்தில் பேசுவேன், ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அருளறையை சொல்வேன். ஆனா முடிஞ்சு வந்த பிற்பாடு பார்த்தா ஒரு பெரிய சோர்வு கூட கிடப்பேன், அழுவேன், புலம்புவேன்.
மெலிய ஆரம்பித்தேன். டாக்டர்கிட்ட போனால் டயபிட்டிஸு உச்ச கெட்டது, அதுக்கு மேலே கிடையாது. அப்போ அந்த சமயத்தில் ஆஸ்திரேலியாவில் மெல்பர்ன் ஒரு சிட்டியில் ஒரு தமிழ் சபைக்கு என்னை கூப்பிட்டாங்க. ஆனால் தம்பி சொன்னா, சரி அண்ணன் இங்கே தான் உனக்கு கஷ்டம், அங்கே போகணும், மெல்பர்னுக்கு போகிறேன். அங்கே போய் பிரசவம் பண்ணேன். அங்கே சாயங்காலம் தான் அங்குள்ள சபைகளில் மாலை ஆராதனை, கால ஆராதனை இருக்காது. அதனால காலையில் ஒரு ஆங்கில சபைக்கு பிரசவம் பண்ண போனேன். இப்போ பிரசவம் பண்ணல, பிரசவம் கேட்க போனேன். அங்குள்ள போதகர் ஒரு 10-13 நிமிஷம் பேசுவார். ஒரு பைபிள் காலேஜ் பிரின்சிபால், அந்த மெல்பர்னுக்கே அவர் தலைமை போதகர். அவர் பிரசங்கத்தை கேட்க போனேன். அவர் கேட்க போகும்போது நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே என்னோடு பேசும் ஐயான்னு சொல்லிட்டு போனேன். அன்னைக்கு அவர் அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை எடுத்து என்கிட்ட பேசினார். அன்னைக்கு சர்ச்சில் பேசினார். என்ன பேசினார் பாருங்க, எடுங்க 7ஆம் அதிகாரத்தை எடுங்க. 7ஆம் அதிகாரத்தை புரட்டுங்க. 7ஆம் அதிகாரத்தில் 5. இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும் அவனுடைய கையாட்சிக்கு கொடாமல் இருக்கையில் அவனுக்கு பிள்ளை இல்லாதிருக்கும் போது உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் இதை சுதந்திரமாக தருவேன் என்று அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார். அவர் என்ன செய்வார்? அவனுக்கு நிற்க ஒரு அடி நிலம் கூட அந்த பட்டணத்தில் இல்லாட்டாலும் அவனுக்கு ஜீவனுள்ள தேவன் இருந்தார், ஜீவனுள்ள வாக்குத்தத்தம் கொடுத்தார், ஜீவனுள்ள வாக்குத்தத்த சந்ததிகளை கொடுத்தார் என்று இந்த வசனத்தை ஒரு 10 நிமிஷம் பேசினார். அதுல என்ன சொன்னார் தெரியுமா? நீ ஏன் பயப்படுற? ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் இல்லை, அவனுக்கு ஜீவனுள்ள தேவன் இருந்தார். ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் இல்லை, அவனுக்கு வாக்குத்தத்தம் இருந்தது. ஆபிரகாமுக்கு ஒரு அடி நிலம் இல்லை, அவனுக்கு ஒரு பரிசுத்தமான சந்ததி இருக்கிறது. ஏன் என்று சொன்ன உடனே என்னை கட்டி இருந்த அந்த சோர்வின் சங்கிலி அருந்ததை நான் உணர்ந்தேன். ஆனா அன்னையிலிருந்து இன்னைக்கு எத்தனையோ வருஷம் ஆகுது, இன்னைக்கு அந்த சோறு வரவே இல்லை. அப்போ நான் படித்த பாடம் என்ன தெரியுமா? கர்த்தர் தூதன் அனுப்பினார், பிற கர்த்தரே பேசி தன்னுடைய வார்த்தையை தருகிறார். இன்னைக்கு அநேகர் வார்த்தையை கேட்க அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன், அந்த கூட்டம் இந்த கூட்டம், எல்லாரும் நானும் நீங்களும் ஓடுறோம். நான் அதை மறுக்கலை. நான் சொல்றேன், ஆண்டவர்கிட்ட வாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை வாசிங்க. வாசித்தால் போதும், அதன் மூலமாய் கர்த்தர் பேசுவார். படிக்க 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 ஆண்டவர் வார்த்தையினால் பேசுகிறார். ஏன் தெரியுமா? அவ்வார்த்தை தான் தெய்வம். அந்த வார்த்தை மூலமாய் பேசும்போது அந்த சோர்வு போகிறது, வல்லமை வெளிப்படுகிறது, ஆண்டவர் பெரிய காரியம் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ சோர்வு நீங்கணும்னா ஆண்டவரின் ஆகாரம் வேணும், ஆண்டவரின் தொடுதல் வேணும், ஆண்டவருடைய குறுக்கீடு வேணும், ஆண்டவருடைய வார்த்தை வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்த எதிர்கால திட்டம் நமக்கு வேணும். இன்னைக்கு அநேகர் எழுதுறாங்க, நம்ம எண்ணுறதெல்லாம் தேவ சித்தம் இல்லையா? நீங்க விரும்புகிறதெல்லாம் தேவ சித்தம் இல்லை. நீங்க விரும்புகிற டிசைனுக்கும் தேவ சித்தத்துக்கும் வித்தியாசம் இருக்கிறது. தாவீது ஆலயம் கட்ட விரும்பினான், அது ஆவல். ஆனா சாலமோன் கட்டியதான் தேவ சித்தம். இப்ப இந்த காலத்து மக்களுக்கு என்ன தெரியுமா? நடந்தா தேவ சித்தம், நடக்கலன்னா தேவ சித்தம் இல்லை. நடக்கலையா அது பேய் சித்தன்றுவாங்க. நம்ம மக்கள் மாற்றிடுவாங்க. ஆனால் பைபிளை படி சொல்றேன், சோர்வின் சூழ்நிலையை சொன்னேன், சோர்வின் அடையாளங்களை சொன்னேன், அடுத்த சோர்வுக்குரிய தீர்வை நான் சொன்னேன். அதுக்கு பிறகு எலியா வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டான். அவன் வாழ்க்கையில சோர்வு வந்ததாக வரலாறு இல்லை. பின்னாலே ஆண்டவர் அவனை எடுத்துக்கொள்ளும் போது அக்னி ரதத்திலே போனான். ஆனாதான் நம்ம பாடும்போது எலியாவின் தேவன். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தாலும் அதே சோர்வுக்குள்ளே அவன் கடந்து போனான். ஆண்டவர் அவனை புதுப்பித்து உயிர்ப்பித்து எனக்கும் உங்களுக்கும் ஒரு அறைவுகளாக வைத்திருக்கிறார். எலியாவை உயிர்ப்பித்தவர், எலியாவின் சோர்விலிருந்து நம்மை காப்பாற்றினவர், அவர் என்னையும் உங்களையும் காப்பாற்ற வல்லவராக இருக்கிறார்.
இப்போ நான் மருத்துவர்கிட்ட போனால் முதல்ல வியாதியை கண்டுபிடிப்பேன். ரெண்டாவது மருத்துவர்கிட்ட போனால் வியாதியின் அடையாளங்களை உணர்த்துவார். மூணாவது மருத்துவர்கிட்ட போனால் மருந்துகளை தருவார். அந்த மருந்தை வாங்கிட்டு வரும்போது மருந்து சீட்டு எழுதுவார். காலையிலே சாப்பாட்டுக்கு முன் பின், சிலர் இரவு சாப்பாடு முன். பைபிளில் சோர்வை விளக்கிறதுக்கு சில வழி இருக்கு. என்ன வழி? அதை மாற்ற சில முறையை மாத்திரம், என்னென்ன முறையில் அந்த மாத்திரை சாப்பிடுவது, என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லி முடிக்க போறேன். எடுங்க பைபிளை எடுங்க. முதல் காரியம் லூக்கா 18:1. சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று என்ன செய்தார்? அப்போ நம்ம எதுல சோர்ந்து போகக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? ஜெபத்தை விட்டுறவே கூடாது. ஜெபிக்க சூழ்நிலை எதிர்மறையாய் நடந்தாலும் முழங்கால விடக்கூடாது. ஏன் சின்ன தம்பிக்கு செவ்வாய்க்கிழமை கல்யாணத்தை நடத்துறேன். அப்போ எல்லாரும் எங்கிட்ட சண்டை போட்டாங்க, செவ்வாய்க்கிழமை ஏன் கல்யாணம் நடத்துறீங்க? நான் செவ்வாய்க்கிழமை கல்யாணம் நடத்துக்கு காரணம், அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் ஒருத்தனும் கல்யாணம் வைக்கலை. எனக்கு கல்யாண மண்டபம் கிடைச்சு ஒன்று. ரெண்டாவது மியூசிக்கு ஆட்கள் தாராளமாக வந்தாங்க. சமையல்கார அதனால கல்யாணத்தை தம்பிகிட்ட சொன்னேன், தம்பி செவ்வாய்க்கிழமை கல்யாணத்தை வைப்பான். அவன் சரிண்ணா. ஆனால் போதர் சொன்னார், ஐயா எந்த நாளும் நான் கல்யாணம் நடத்துவேன், செவ்வாய்க்கிழமை. நான் சொன்னேன், ஐயா செவ்வாய்க்கிழமை கல்யாணம் கார்டு அடிச்சா நீங்கள் வாரீங்களான்னு. வந்துட்டேன். முதல் வருஷம் ஆச்சு, 2ஆம் வருஷம் ஆச்சு, 3ஆம் வருஷம் ஆச்சு, 4ஆம் வருஷம் ஆச்சு, 5ஆம் வருஷம், 6ஆம் வருஷம், 6.25 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. உடனே என் வீட்டில் வந்து எல்லாம் எங்களுக்கு அன்னைக்கே தெரியும் இது என்னைக்கு நடந்தது. 6.25 ஆண்டு குழந்தை இல்லை. மருத்துவர்கிட்ட போனால் மருத்துவர் சொன்னாங்க, 2 பேருக்கும் குழந்தை பிறக்க வாய்ப்பே கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட ஒரு வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ப்ராமிசரி நோட்டு ரொம்ப கொடுத்துருக்கேன் பைபிளில். உன் சந்ததி மேலும் உன் சந்தானத்தின் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவரே, நான் திருமணம் முடியாதவன், எனக்கு சந்ததி கிடையாது. என் தம்பி என் கூட இருக்கிறான், அவன் கூட நான் இருக்கிறேன், அவனுக்கு சந்ததி இல்லைன்னா கஷ்டம். ஒரு அற்புதம் செய்யணும். அழுதுச்சு. ஜெபிச்சுட்டு நான் யாழ்ப்பாணத்தில் செயின்ட் ஜார்ஜ்னு ஒரு பெரிய ஆலயம், அதில் பிரசவனை போயிட்டேன். அங்கே 1 மாதம் ஊழியர் செஞ்சுட்டு இருக்கேன். திடீர்னு என் தம்பி ஃபோன் பண்ணான். என்னப்பா என்ன ஏதாவது பிரச்சனையான? இல்லைண்ணே, வீட்டம்மாவை கூட்டு போய் காமிச்சா குழந்தை உருவாயிடும். 2 முதல் பிள்ளைய பெண் பிள்ளை இருந்தால், 2ஆம் பெண் பிள்ளை கொடுத்தால். இன்னைக்கு அவங்க நல்ல நிலையில் இருக்கிறாங்க. ஏன் சொல்ற தெரியுமா? எதுல சோர்ந்து போகக்கூடாது சொல்லுங்க. சாப்பிடுறதுல இல்லை, ஜெபத்தில் நிற்கக்கூடாது. அடியே விழுந்தாலும் சரி, அற்புதமே நிகழாமல் போனாலும் சரி, சூழ்நிலைகளையே எதிர்மறையாய் நடந்தாலும் ஜெபம் 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 என்று நீங்கள் பண்ண ஆரம்பித்தால் இந்த சோர்வு நம்மை விட்டு. ரெண்டாவது இன்னொன்னுல நாம் சோர்ந்து போகாம செய்யணும். என்ன தெரியுமா? கலாத்தியர் 6:9. நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே. நன்மை செஞ்சா பாடு வரும், நன்மை செஞ்சா பிணைபடணும், நன்மை செய்தால் உபத்திரங்களுக்குள்ள அகப்படணும், நன்மை செய்தால் சில சிக்கல்கள் வரும், நன்மை செய்தால் சிலதை இழக்க வேண்டிய நிலை வரும். இருந்தாலும் கலாத்தியர் 6 அங்கே பவுல் எழுதுகிறார், நன்மை செய்வதில் என்ன செய்யாது. ஏனென்றால் நம்ம ஆண்டவருக்கு பேர் என்ன தெரியுமா? நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தார். அப்ப மானுக்கு பிறப்பது மான் குட்டியா இருக்க வேண்டும். கழுதை குட்டியா இருந்தால் அது மானுக்கு பிறக்கல. அப்ப ஆண்டவரால் நானும் நீங்கள் பிறப்பிக்கப்பட்டிருந்தால் ஏன்ற அளவிற்கு அவருடைய பலத்தினாலே என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். முதல் காரியம் என்ன? ஜெபத்தில் சோர்ந்து விடக்கூடாது. இரண்டாவது, நன்மை செய்வதில் சோர்ந்து விடக்கூடாது. மூன்றாவது, எபிரேயர் நிருபத்தை எடுங்க, 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12 எடுங்க, உங்களுக்கு புரியும், நான் ரொம்ப விளக்க வேண்டியதில்லை. எபிரேயர் 12 எடுங்க. அந்த 12 பாருங்க. 5, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது என்ன செய்யாது? ஆண்டவர்
நானும் நீங்களும் தவறு செய்யும் போது சிட்சிப்பார், கண்டிப்பார், திருத்துவார். காவல்துறை அதிகாரி கைதியை அடிக்கிற விதம் வேறு, ஒரு தகப்பன தாயும் தன் பிள்ளையை அடிக்கிற விதம் வேறு. அதே போல நம்முடைய ஆண்டவர் நம்ம ஏன் சிட்சிக்கிறார் என்றால் அவன் நமக்கு தகப்பன், அதனாலே சிட்சிக்கிறார். இந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5 அப்படியே வாசித்து வந்தா எபிரேயர் நிருப ஆக்கியன் எழுதுகிறார். அவர் ஏன் நம்மை சிட்சிக்கிறார் என்றால் பரிசுத்தத்திலே பங்கு உள்ளவர்கள் ஆகும் பொருட்டாக, நம்முடைய பிரயோஜனத்துக்காக சிட்சிக்கிறார், அவருடைய பிரயோஜனத்துக்கு அல்ல, நம்முடைய. அப்படியானால் இதை செய்ய வேண்டும். ஒன்று, ஜெபத்தில் சோர்ந்து விடக்கூடாது, நன்மை செய்வதில் சோர்ந்து விடக்கூடாது, ஆண்டவர் சிட்சிக்கும் போது சோர்ந்து விடக்கூடாது. வாசிக்கப்பட்ட போதரையா வாசித்த அந்த ஏசாயா 40 எடுங்க. அந்த 40 கடைசியா ஒரு வாக்கியம் வருகிறது. ஏசாயா 40 மாத்திரம் எடுங்க, 40ஆம் அதிகாரத்தை எடுங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், ஆண்டவருக்கு எப்போது காத்திருக்கிறது என்றால் ஆண்டவர் குறித்திருக்கிற டைம் வரையிலும் நாம் பொறுமையான செய்யணும். காத்திருந்தால் நாம் கழுகளை போல செட்டிடும். இப்ப சொல்லுங்க, சோர்வோடு வீட்டுக்கு போக போறீங்களா? சோர்வை மேற்கொண்டு போக போறீங்களா? சோர்வுக்குரிய சூழ்நிலையை சொன்னேன், சோர்வுக்குரிய அடையாளங்களை சொன்னேன், சோர்வுக்குரிய தீர்வுகளை சொன்னேன், சோர்வுகளிலே விழுந்து விடாதபடி செய்ய வேண்டிய சில காரியங்களை சொல்லி முடியும். இனி நம்ம ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, இந்த சோர்விலிருந்து என்னை மறுபடி உற்சாகத்தான் எழுந்திருப்போம். பிரார்த்தனை.